ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சப்பாத்தி, சாதம், பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜ்ஜி கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெஜ்ஜி கிரேவி செய்கிறதுக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டேஸ்ட்டே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 150 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். இந்த பருப்பு ரெண்டையும் நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்த பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போது பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. பருப்பை எடுத்து இப்படி விரலால் வச்சு உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உடையும். அப்படி உடஞ்சதுன்னா பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பருப்பை தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். பருப்பை மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன். இதில் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா திக்காக ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஒரு ட்ராப் கூட நான் சேர்க்கவே இல்லை. ஸ்பூனால் எடுத்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அரைஞ்சிரும். பருப்பு 1, 2 மசியல் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே போல் ரொம்ப திக்காக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாவு திக்காக இருந்தால் தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு எண்ணெய் குடிக்காது. அதே போல் கிரேவி செய்யும்போது நமக்கு உடையாது. இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். அதை கட் பண்ணி நம்ம பருப்பு அரைச்ச அதே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்போடு சேர்த்து அரைக்கும்போது நமக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால தான் இப்போ தக்காளி பேஸ்ட்டு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உப்பு அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி நம்ம கையில் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஷேப்போ அல்லது சைஸோ முக்கியம் இல்லை. சும்மா ரஃப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சைஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், எது வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் எங்கே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாதான் வெளியில் மட்டும் கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த அளவுக்கு வேகாது, சாஃப்டாகவே இருக்கும். நமக்கு அந்த பக்குவத்துக்கு தான் வேணும். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா வெளியிலையும் வெந்துடும், உள்ளேயும் வெந்துடும். அப்போ கிரேவிக்கு நமக்கு கரெக்டாக வராது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பக்கோடா எல்லாத்தையுமே. நமக்கு வெளியில் நல்ல டார்க் ப்ரௌனில் கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா டார்க் ப்ரௌனில் குக் ஆகிருக்கு பாருங்கள். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், இன்னும் ஃப்ளேம் கம்மி பண்ணலை. இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்திங்க அப்படின்னா நம்ம கிரேவியில் செய்யும்போது கிரேவியில் இந்த பக்கோடா உடையாது. அதனால தான் நம்ம இந்த பக்குவத்துக்கு எடுக்கிறோம். அதே போல் உள்ளே நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போது இது நல்லா எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பக்கோடாவையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க வீட்டில். இப்போ இங்கே கிரேவி செய்கிறதுக்கு நான் பக்கோடா பொரிச்ச அதே எண்ணெயை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி எண்ணெய் ஹீட்டாக இருக்குன்றதுனால அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு
சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருக்குச்சு பாருங்கள். பச்சை வாசனையெல்லாம் போக இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2ஐயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயத்தை வதக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் எண்ணெயோட அந்த மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு தக்காளியில் இருக்கிற அந்த எக்ஸஸான தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் பக்குவம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோம்புத்தூள் இல்லைன்னா சோம்புத்தூளுக்கு பதிலாக சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் சோம்புத்தூள் சேர்த்து செய்யும்போது கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஹை அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி குக் பண்ணியிருக்கேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல பர்ஃபெக்டாக கிரேவி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும். நமக்கு பக்கோடாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல திக்கான கிரேவியாக நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த பக்கோடாவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. சும்மா ஜென்டிலாக அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இதை வந்து குக் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வெந்திருக்கும், மேலே அப்படியே இருக்கும். அதனால் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து பரிமாறணும். ஏன்னா பக்கோடா நல்லா ஊறி வரணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருந்தேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கிரேவியை நமக்கு எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதே போல் புலாவுக்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். நல்ல சாஃப்டாக குக் ஆகியிருக்கும் அந்த பக்கோடா. விரலை வச்சு லைட்டாக முக்கினீங்கன்னாவே போதும், அப்படி பிரிஞ்சு வரும். நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கலாம். பாய்.